السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما الله بغافل عما تعملون. صدق الله العلي العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: يشتمون مذمما ويلعنون مذمما وأنا محمد، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹினுடையார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகெங்கிலும் உண்டான தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்லுவார், நாம் சில நேரம் நினைப்போம், நம்மளை அறியாமல் இந்த பாவத்தை செஞ்சிட்டோம், அல்லது தெரிஞ்சே கூட பாவத்தை செய்திருப்போம், அதற்கு மன்னிப்பு தேடி இருக்க மாட்டோம். சில நேரங்கள் அப்படியே நம்முடைய காலங்கள் கடந்து போகும், நம்ம தப்பு செஞ்சோமே, அல்லாஹ் நம்மளை தண்டிக்கலையே அப்படின்னு நினைக்கிற இடத்துல அந்த தவறை கொஞ்சம் நாம் இன்னொருத்தர் செஞ்சிடலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய இடத்துல நாம் நிற்கிற பொழுது அல்லாஹுடைய அற்புதமான வார்த்தையை பேசுகிறது: வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். நீங்கள் செய்கிற எல்லா செயல்களையும் அல்லாஹ் கண்டும் காணாமல் இருப்பவன் அல்ல, அவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் என்கிற சிந்தனையோடு நீங்கள் எந்த செயலையும் செய்யுங்கள். நல்லதை செய்வதற்கு முன்னாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற சிந்தனையோடு, கெட்டதை நம் மனது ஆசைப்படுகிற பொழுதும் அதை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் இதை பார்க்காம இல்லை, அவன் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் என்கிற சிந்தனையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அற்புதமாக பாடம் நடத்தி தருவான். நாம் கூட சில பேர் சொல்லுவோமா இல்லையா, யாராவது ஒருத்தரை பார்க்குறோம், கொஞ்சம் அவரை பேசாமல் இருந்தால் போதுன்னு நினச்ச மாதிரி இங்கே ஒதுங்கி போவோம். அவர் பார்த்துக்கிட்டு என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிற அப்படின்னு கேட்போம். இல்லை, கண்டு காணாத மாதிரி போய்கிட்டே இருக்கிற, பார்த்து எத்தனை நாளாச்சே நீ பார்த்து பேசாமல் போகிற அப்படின்னு கேட்குற மாதிரி சில இடங்கள் நாம் சொல்லுவோமா இல்லையா. அந்த மாதிரி அல்லாஹுடைய விஷயத்தில் நாம் கண்டும் காணாமல் அல்லாஹ் நம்மை விட்டு விடுகிறான் என்று நாம் யோசிக்க முடியாது. இந்த வசனத்தில் கீழே சில விஷயங்களை சொல்லுவாங்க. வாழ்க்கையில் எல்லோருமே நிம்மதி வேண்டும் யோசிக்கிறோம். ஆனால் நிம்மதி வேண்டும் என்று யோசிப்பவர்களுக்கு குர்ஆனுடைய இந்த வசனத்தை வச்சு சொல்லுவாங்க, சில விஷயங்களில் நாம் கண்டும் காணாத மாதிரி இருந்துட்டோம்னா வாழ்க்கையில் பெரிய நிம்மதி கிடைக்கும்பாங்க. சில விஷயங்களில் அதுக்காண்டி பாவம் செய்கிறவனை கண்டுக்காம விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. சில விஷயங்களில் நாம் கண்டும் காணாமல் இருந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய நிம்மதி இருக்கும். ஏன்னா நம்ம தப்பாக நினச்சி கண்டு காணாமல் இருக்கோன்னா வீட்டில் மனைவி செய்யக்கூடிய தவறு, அல்லது பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறு, அல்லது உறவுகள் செய்கிற தவறு, அப்போ இதெல்லாம் கண்டு காணாமல் விட்டுறதா அப்படின்ற மாதிரி. வாழ்க்கைக்கு நிம்மதிக்கு நான் சில விஷயங்கள் சொல்லுவோமா இல்லையா, எல்லாத்தையும் என் தலையிலேயே போட்டுக்கிட்டு அப்படியே அழுத்தமாக இருக்குது, அதை தான் அவன் வேலையை பார்த்துட்டு போனால் பாருங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நாம் சொல்கிற வார்த்தையை இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஒரு மனிதர் வந்து கேட்பார், எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி தேவைன்னு எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பார். வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யலாம் என்று கேட்கிற பொழுது இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அல் ஆஃபியத்து அஷ்ரத்து அஜிஸா. அல்லாஹ் வாழ்க்கையின் நலவுகளை 10 பகுதியாக பிரித்து வச்சிருக்கிறான். ஆஃபியத்து அஷ்ரத் அஜிஸா,
வாழ்க்கையின் நலவுகள் அப்படிங்கிறத 10 பிரிவாக அல்லாஹ் பிரித்து வச்சிருக்கிறான். சொல்லுவாங்க குல்லுஹா ஃபித் தகாஃபுல். அந்த 10 பகுதியினுடைய நலவும் உனக்கு வேணும்னு நினச்சேன்னா சில சின்ன சின்ன விஷயங்களை கண்டு காணாத மாதிரி போயிரு, வாழ்க்கையில் நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னாங்க. சின்ன சில விஷயங்களை கண்டு காணாத மாதிரி போயிரு, வாழ்க்கையில் நீ பெரிய நிம்மதியாக இருப்பேன்னாங்க. அப்படி கண்டும் காணாமல் போகிறது அப்படின்ற மாதிரி நாம் எதை யோசிப்பது? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை உலகத்திற்கு கொண்டு வந்து சொல்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை அல்லாஹ் இப்படித்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கொடுத்திருந்தான். முக்காலத்திற்கும் அவருடைய புகழ் உண்டு என்பதனால் முந்தைய காலத்திலாகட்டும், இருக்கிற காலமாகட்டும், பிந்தைய காலமாகட்டும், எல்லா காலங்களுக்கும் முஹம்மது புகழுக்குரியவர் என்கிற அர்த்தத்தோடு தான் பெயரை கொடுத்தான். ஆனால் குறைஷிகள் அதை மாற்று முகமாய் முதம்மம் நவுதுபில்லா இழிவிற்குரியவர் என்கிற பெயரோடு அவர்களை ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க. சஹாபாக்களுக்கு அவ்வளவு கோபம் வரும். ரசூலுல்லாஹ் போய் இவ்வளவு தூரம் இது மாதிரி முஹம்மதுங்கிற அற்புதமான பெயரை மாற்றி கூப்பிடுறாங்களே, ஒரு இழிவான ஒரு அர்த்தமுடைய பெயராக மாற்றி கூப்பிடுறாங்களே அப்படின்னு சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய ஒரு கோபம். ஆனால் ரசூலுல்லாஹ் இதை அப்படியே கண்டு காணாமல் போய்கிட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கண்டு காணாமல் போய்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டாங்க, அவங்க அவ்வளோ தூரம் வார்த்தையை பேசுகிறாங்க, உங்களுக்கு கோபம் வருது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் கூட நான் கண்டும் காணாத மாதிரி போகிறேன் அப்படிங்கிற உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதான்னு கேட்டாங்க. நான் கண்டும் காணாமல் போகிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதான்னாங்க. சஹாபாக்கள் ஆமான்னு சொல்கிற பொழுது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பாடமாக ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அவன் யாரோ ஒரு முதம்மம் என்று திட்டுகிறான். அவன் யாரோ ஒரு முதம்மம் என்று திட்டுவதற்கு முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்ட நான் ஏன் கோவப்படணும்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் கண்டு காணாமல் போகிறது. தனக்குரிய பெயருக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற பொழுது நான் ஏன் யாரோ ஒரு முதம்மமை அவன் திட்டுவதற்காய் நான் கோவப்படுவதை பார்த்து நீங்கள் கோவப்பட்டு அல்லாஹ் கோவப்படுகிற அளவிற்கு ஏன் மாற்ற போகணும்? அவன் யாரையோ அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி திட்டிட்டு போகிறான், நான் முஹம்மது என்னை திட்டுறதுக்கு வேலை இல்லையே அப்படின்னு நினச்சி நான் போகிறேன் ரசூலுல்லாஹ் சொல்ல அந்த வார்த்தை இருக்குதா இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயத்தையும் கூட இலகுவாய் கடப்பதற்குண்டான ஒரு அற்புதமான வாழ்க்கையினுடைய சூட்சமம் கண்டும் காணாமல் சில விஷயங்களை விட்டுட்டு போனோன்னா வாழ்க்கையில் எல்லா இடத்தையும் சந்தோஷங்கள் இருக்கும். கண்டும் காணாமல் விட்டுட்டு போனால் வாழ்க்கை சந்தோஷங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்முடைய மனசு அப்படி நினைக்கிறது இல்லைல்ல, அதுதான் பெரிய ஒரு இதம். சொல்லுவாங்க ஹொக்கமாக்கள் என்கிற அறிஞர்கள் சொல்லி காட்டுவாங்க, இந்த கண்டும் காணாமல் விட்டுட்டு போகிற பழக்கம் அவ்வளோ ஈஸியான யாரும் கிடச்சிடாது. ஒன்றும் இல்லை, எப்படி ஒரு கற்பனையா பள்ளிக்கு வெளியில் நின்று 2 பேர் பேசி நிற்கிறாங்க, நாம் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது நம்மளை ஒரு பார்வை திரும்பி பார்த்துட்டு அவங்க பேசிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நமக்கு நிம்மதியாக சாப்பாடு இறங்காது, நிம்மதியாக தூங்க மாட்டோம். அவனுக்கு என்ன பேசுனாங்க, என்னையை பார்த்துட்டு என்ன பேசுனாங்க, அவனுடைய பார்வை 2 என்னையை பார்த்து தானே திரும்பிச்சு. அவன் எதேச்சியாக பார்த்துருக்கலாம், இல்லை உண்மைக்காக பார்த்துருக்கலாம். ஆனால் அவன் பார்த்த பார்வையில் நம்முடைய டோட்டல் அத்தனை செயல்பாடும் அவுட்டு. ஏன்னா நம் மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணம் அவன் பார்த்த பார்வையிலே தெரிஞ்சு அவன் என்னை தான் ஏதோ சொன்னான். இன்னைக்கு இப்படி நினச்சதா நம் வாழ்க்கையினுடைய நிம்மதி சந்தோஷத்தை நாம் இழக்கிறோங்கிற அடிப்படையில் சொல்லுவாங்க ஹுக்கமாக்கள். இந்த பழக்கம் சீக்கிரமெல்லாம் யாருக்கும் வந்துடாது. அதை அடைவதற்கு தனி ஒரு வாழ்வினுடைய பக்குவம் தேவை. பக்குவம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் சில விஷயங்களை கண்டுகாணாமல் விட்டுட்டு போக முடியும், நாமளும் நிம்மதியாக இருக்க முடியும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் நிம்மதியாக இருக்க வைக்க முடியும் சொல்லுவாங்க. இந்த பழக்கம் குறிப்பாக இந்த பழக்கம் வந்தால் நிறைய நன்மைகள் உண்டு. இந்த பழக்கங்களை எங்கே யாரிடம் கடைபிடிப்பது? ஒன்று இருக்கா இல்லையா? சில விஷயங்கள் நாம் கடைபிடிக்க நினைக்கிற பொழுது எங்கே யாரிடம் கடைபிடிப்பது என்று சொல்கிற பொழுது மார்க்கம் அழகாய் கற்றுத்தரும். முதல்ல இந்த பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் இதை நாம் கற்று பழகி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது இல்லாததுனால தான் ஒன்றுமே இல்லை. அங்கே ஃபோன் வந்துச்சு தனியாக தூக்கிட்டு போனாலே வீட்டுக்குள்ளே கலவரம் நடக்கும். இவன் ஏன் ஃபோனை தனியாக தூக்கிட்டு போகிறான், அவன் என்னை பற்றி அவன் தப்பாக போட்டு கொடுக்குறான், அவன் ஏதோ ஒரு ரகசியம் பேசுகிறான், அவனுக்கு சம்மந்தப்பட்ட பேசுகிறான், அவனுடைய மறைவை பற்றி பேசுகிறான். ஆனால் ஃபோன் போட்டு ரூமில் போய் கதவை சாத்திட்டு பேசிட்டான், மருமக பேசிட்டான்னா இங்கே மாமனாரை கொந்தளிக்கும், மாமியாரை கொந்தளிக்கும், புருஷனை கொந்தளிக்கும். ஏதோ நம்மளை பற்றி தான் தப்பாக போட்டு கொடுக்குறாங்க, ஏதோ நம்மளை பற்றி தப்பாக சொல்லி வெறியேற்றி விடுறாங்க. நாம் நினைக்கிறோமா இல்லையா? இந்த பழக்கத்தை இருக்கட்டும், உண்மையிலே இருக்கட்டுமே, பேசினால் கூட என்ன ஆகிற போகுது? நாம் கொஞ்சம் கண்டும் காணாமல் நடந்து விட்டால் நமக்கு அதிலிருந்து வருகிற ப்ரெஷரை நாம் தானே ஒதுக்கி தள்ளிடலாம். ப்ரெஷரையே நம்ம தான் மாத்திரப்பட்டு உட்கார போகிறவே தவிர அவங்க ஒன்றும் ஆக போகிறதில்லை. அப்போ அந்த கண்டும் காணாமல் போகிற அந்த பழக்கம் என்பது அது ஒரு பெரிய பயிற்சிக்கு பின்னால் வருகிற ஒரு அற்புதமான பாடம்.
எதுக்குன்னா நம் வாழ்க்கை நமக்கு இனிமையாய் தெரிவதற்கு, நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் இதை கொஞ்சம் கண்டு காணாமல் போகிற பழக்கம் வரணும் அப்படிங்கிற மார்க்கம் கற்றுக் கொடுக்கும். புகாரியில் ஒரு வரலாறு உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு 11 பெண்கள் குழுமி இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசியிருந்து என் கணவர் இப்படி, என் கணவர் இப்படின்னு அப்படியே ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய கணவரை பற்றி உண்டான குறை நுரைகளை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஆண்களுக்கு ஒன்று அரசியல்லேருந்து எல்லாத்தையும் அலசுவோம். பெண்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒரே இது, கணவரை பற்றி அல்லது மாமனார் மாமனை பற்றி அல்லது நாத்தனார், இந்த விஷயங்கள் தான் ஓடும். அதை தாண்டி அவங்களுக்கு உலக நாலேஜ் பெருசு அவ்வளோ வராது. அது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, 11 பெண்கள் கூடும்போது தன்னுடைய வீட்டுடைய சூழல், தன் கணவரை பற்றியெல்லாம், என் கணவர் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசுகிற பொழுது ஒரு பெண் பேசிய வார்த்தைகள் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இதை சொல்லி அந்த ஹுஸ்னுல் முஆஷரா, குடும்ப உறவை எப்படி அழகாக்கினார் என்பதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அற்புதமாக ஒரு பாடத்தை சொல்லி காட்டுவாங்க. அப்படி அந்த 11 பெண்கள் பேசுகிற இடத்துல ஒரு பெண், அந்த பெண் அந்த நேரத்தை சொன்னாராம், என் கணவர் எப்படி தெரியுமா? நீங்களாம் சொன்னீங்க எங்களோட இந்த குறை இருக்குது இந்த குறைன்னு சொல்கிறீங்க, என் கணவர் எப்படி தெரியுமா? என் கணவர் இதா தஹல ஃபஹத, அவர் வீட்டுக்குள்ளே இருந்தார்னு வைங்களேன், சில விஷயங்களை அவர் கண்டு காணாத மாதிரி விட்டுருவாருங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு கணவனை பற்றி மனைவி சொல்கிற அற்புதமான புரிந்துணர்வு வார்த்தை. ஃபஹத் அப்படின்னா அசலில் சிறுத்தை சொல்லுவாங்க. சிறுத்தைகிட்ட உணவை பார்க்குற மாதிரியே தெரியாதான். நம்ம சொல்லுவோம் சிறுத்தை பாய்ச்சல் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சிறுத்தையிடம் மாட்டுவதுடைய அந்த பெரிய சிறுத்தையினுடைய லட்சியத்துக்காரன் சொல்கிறாங்க, தன் உணவை எப்படி அது தாக்குது அப்படின்னா, சிறுத்தை அது துரத்துற மாதிரியோ வெறிகுண்டு பார்க்குற மாதிரியே தெரியாது. இதே சிங்கம் பார்த்தா, புலி பார்த்தா, அந்த உருமுதல் முறைக்குதல் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் சிறுத்தைட்டு அப்படிலாம் கிடையாது. அது விசாரி நார்மலாக நம்மளை கவனிக்காத மாதிரியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் தனக்கு இறை என்று முடிவு செய்யிடுச்சுன்னா கண்டு காணாமல் இருக்கிற வேகத்தை ஒரு பாய்ச்சல் வருமாறு, நம்ம கண்டு காணாமல் இருப்போம், அது பாயிற பாய்ச்சல் அதனுடைய உணவு கரெக்டாக கையில் கிடைக்கும், லாக்காகும். அதுக்கு பேர் தான் சிறுத்தைக்கு சொல்லுவாங்களா ஃபஹதுன்னு. அப்போ அந்த கணவரை பற்றி மனைவி சொல்கிற வார்த்தை இதா தஹல ஃபஹத. அவர் வீட்டில் வந்தாருன்னா கண்டு காணாமல் அப்படி இருப்பாருங்க. இந்த பழக்கம் வரணுங்கிறாங்க. மனைவி தன் கணவன் மனைவி மத்தியில், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் இந்த குணம் இருக்குதா? எல்லா விஷயத்துக்கும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரே அடியாக அப்படியே தொய்வாக விட்டுறவும் கூடாது, அதுக்காண்டி ஒரே அடியாக நெருக்கிடவும் கூடாது. தான் புள்ள மேலே நம்பிக்கை இல்லாமல் அவன் வீட்டை விட்டு 4 அடி வெளியே போனான், எங்கே வெளியே போகிற, உடனே உள்ளவா. அவன் பக்கத்துக்கு போகிறான்னா யாரை பார்க்க போகிற, எதுக்கு போகிற, எங்கே நிற்கிற என்று நாம் திரும்ப திரும்ப கேட்டு அந்த குடைகிற அந்த குடைச்சல்ல இவன் தாப்பானா இல்லை ஜிபியெல்லாம் இறங்கி வந்துட்டானான்னு நினைக்கிற மாதிரி ஆயிரும். புள்ள பிள்ளைகள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிற இடத்துல அந்த நம்பிக்கையை சரியாக நாம் கொண்டு போய் சேர்க்கணும். அவன் தவறு செய்கிறான் என்று செய்கிற இடத்துல அல்ல, சேர்கிற சேர்க்கை வேறு மாதிரி இருக்குதுன்னு தெரிகிற இடத்துல நம்ம கண்டிக்கலாம். நம்ம புள்ள நல்லவன் தெரியுது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை நான் நல்லவனாக இருக்கிறான் தெரியுது, அவனையும் கூட ஓரளவுக்கு மேலே போட்டு அழுத்துகிற பொழுது குடும்பத்துக்குள்ள அந்த நிம்மதி குறைகிற, நிம்மதி உடைகிற இடத்த சொல்லுவாங்க, சில விஷயங்களை கண்டு காணாமல் விட்டுறோம். மனைவிட்ட கூட இப்படி இருங்க அப்படி இருங்க சொல்லாமே தவிர இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக போகும்போது அந்த மாதிரி திரும்ப கேட்கும், என்னை சொல்கிறவங்க நீ மூலம் இருக்கிறான்னு கேட்கும். அந்த அம்மா கேட்குதோ இல்லையா, மனசில் நினைக்குமா இல்லையா? அந்த எண்ணத்துக்கு போய் விடாதீங்க. குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் வருகிற பொழுது சில விஷயங்களை கண்டு காணாமல் விட்டுட்டு போகணும். அவங்களுக்கும் மனசில் சில ஆசை இருக்கும், சில ஆசை இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, சில ஆசை இப்படி அவங்களுக்குன்னா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. யார்கிட்ட கேட்டு இதை செஞ்ச, இது நீ யார்கிட்ட கேட்டு எடுத்த, இனி எப்படி முடிவு பண்ண, கொடுக்குற 5 ரூபாய்க்கு கூட கணக்கு கேட்க ஆரம்பிச்சேன்னா அந்த வாழ்க்கை இனிக்காமல் போயிடும். 2000 5000 கொடுத்து விட்றோம், கணக்கு கேட்குறது தப்பு இல்லை. 5 10க்கு கூட சில குடும்பங்களை நிப்பாட்டி வச்சு யாருடைய பைசா நீ எப்படி எடுத்து அப்படின்னு கேட்டேன்னா, நான் சமைச்சு போடவன் இப்படியே சாப்பிடுவேன், நான் துவச்சி போடவன் எப்படி அப்படின்னு நினைக்குமா இல்லையா? நம்ம சொல்லுதா இல்லையா? அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சில விஷயங்களில் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் வேணும்னா சில விஷயங்கள் கண்டும் காணாமல் விட்டுருங்க. ஹராமிலையோ தவறான பாதைக்கோ இல்லை, நல்ல விஷயங்களில் கூட அவங்கள ஒரே அடியாக கண்ட்ரோலில் அழுத்தி வைக்காதீங்க. பிள்ளைகளாகட்டும், உங்களுடைய பேர குழந்தையராகட்டும், மனைவியாகட்டும், உறவுகளாகட்டும், ரொம்ப அழுத்த நினச்சிங்கன்னா வெடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த அம்மா சொல்லுது, ஆயிஷா சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்லுது இதா தஹல ஃபஹத, என் கணவர் வீட்டில் வந்தார்னா சில விஷயங்கள் அப்படி கண்டு காணாமல் விட்டுருவார் சொல்லிட்டு அந்த மாதிரி தெளிவாக சொல்லுது. இதா ஹரஜ அசத, வெளியே போனார்னா இவரை பார்த்து ஊரே போயிடும், சிங்கம் மாதிரி நிற்பார் அவர். அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் புரிந்துணர்வு இருக்குது பாருங்கள். வீட்டுக்குள்ளே வந்தால் சில விஷயம் கண்டு காணாமல் இருப்பார். நாம் என்ன நினைப்போம், வெளியில் இருக்கிற மாதிரியே என்னை பார்த்து பயப்படுற மாதிரி நீ பயப்படுனா அது குடும்பமாக இருக்கா, ஜெயில் மாதிரியாக இருக்கும். அப்போ உறவுகளுக்கு மத்திய சில விஷயங்கள் நாம் கண்டு காணாமல் நடக்கிற பொழுது அந்த வாழ்க்கையினுடைய இன்பங்கள் அது தனி, அந்த வாழ்க்கையினுடைய சந்தோஷங்கள் அது தனி. அந்த பெண்ணுடைய மனதில் பதிகிற வார்த்தையும் வாழ்க்கையும்
அந்த அம்மா தன்னை அறியாமல் துவா செய்ய, அல்லாஹ் இவரையே சொர்க்கத்தில் எனக்கு கணவராக கொடுத்துரு. எவ்வளோ தூரம் புரிஞ்சு நடக்கிறார், என்ன ஆசைக்கு தடை இல்லாமல் நடக்கிறார். என்னை ஹராமின்ற விஷயங்களை நீ வலியுறுத்த தவிர்க்க பார்க்கிற இடத்துல என்னுடைய ஆசைகள் அவர் தடுக்கலை அப்படின்னு நினைக்கிறமா இல்லையா? அந்த மாதிரி இந்த வைதா ஹரஜ ஆசை, வெளியே போனார்னா சிங்கம் மாதிரி அவர் அப்படி நிற்பார். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தார்னா அவர் அவசாடி இருப்பார். நான் என் ஆசைகள் நான் சந்தோஷமாக நடத்துவேன், என் வாழ்க்கைக்குள்ளான எந்த தடையும் இருக்காது என்று அந்த பெண் சொல்கிற இடத்துல சொல்லுவாங்க ஆயிஷா ரதியல்லாஹ், இதுதான் ஹுஸ்னுல் முஆஷரா, குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் உண்டான ஒரு அந்யோன்யங்கிறது இங்கே தான் இருக்கணும். ஒன்றுமில்லை, வீட்டுக்குள்ள நம்ம உட்கார்ந்துருக்கிறோன்னா சில பெரியவர்களுக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். கணவன் மணி அவங்கள பற்றி பேசியிருப்பாங்க, சில இடங்கள் அன்பாக பேசுகிற இடங்களில் வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். கணவன் மனைவி தானே பேசுகிற வார்த்தையில் சில விஷயங்கள் செல்லமாக திட்டிக்குவாங்க, சில விஷயங்கள் அவங்களுக்கு மத்தியில் கோபம் பேசிக்குவாங்க. ஆனால் என்ன வீட்டில் நாம் என்ன பண்ணுவோம், என் பிள்ளையை பார்த்து அந்த கேள்வி கேட்டியா நீ, உன்னை நான் விட்டுருவேனா அப்படின்னு இந்த அம்மா கொந்தளிக்க ஆரம்பிக்கிறதுல அந்த முடிவு பண்ணு, இது நம்மளை சேர்ந்து வாழக்கூடாதுடா. சில விஷயங்களில் பெரியவங்க இருக்கிற நாம் சின்னஞ்சிருசுங்க புருஷன் பொண்டாட்டி அதுக்குள்ளே பேசுறது தானா சமாதானம் ஆயிரும் அப்படிங்கிற நினச்சி நாம் சில விஷயங்களை கண்டு காணாமல் போயிடணும். நாம் எல்லா விஷயத்தையும் என் தலைமையில் தான் இருக்குது, என் மருமகன் என் தலைமையில், என் பிள்ளை என் தலைமையில், என் பேத்தி என் தலைமையில் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம தலைமையில் ஒதுக்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அவர்கள் பேசுகிற வார்த்தை மட்டுமல்ல, பார்க்கிற பார்வை கூட நமக்கு நிம்மதியை தராது. அப்போ ஹுஸ்னுல் முஆஷரால சில விஷயங்களில் கண்டுங்கானா நாம் போகிற அந்த இடங்கள். ஏன்னா எத்துணை குடும்பங்களில் புகாரா சொல்லும்போது என் கணவர்களை பற்றி பிரச்சனை இல்லைங்க, அவருடைய அம்மா சரியில்லைங்க, அவருடைய அத்தா சரியில்லைங்க. உண்மையிலே சரியில்லையோ அது அடுத்த பட்சம். ஆனால் குறை வருகிற இடத்துல என்ன வருதுன்னா அவங்களுக்கு மத்தியில் பேசுகிற அந்த வார்த்தையை நாம் வேறு விதமாக புரிந்து கொள்கிறோம். அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த இயற்கையின் அன்போடு பேசுகிற வார்த்தை நமக்கு தப்பாக தெரியுது. என் பிள்ளை இப்படி சொல்லிட்டாரு, எப்படி சொல்லலாம், அது தானாக காலையில் பேசி சாயங்காலம் சண்டை பிடிச்சி நைட்டு தானாக சரியாயிடும், அல்ல அப்படி தான் வச்சிருக்கிறான். ஆனால் நாம் புரியாமல் உள்ளே நுழைகிறதுனால சில விஷயங்களில் கண்ணும் காணா நாம் போக விட்டுட்டு நம்முடைய தலைகளுக்கு மேல் நாம் எடுத்து போட்டுக்கொள்வதனால் நம்முடைய குடும்ப வாழ்வு, நமக்கு தெரிந்த உறவுகள், அது ஏதாவது புள்ள நம்மளை எடுத்து கொஞ்சம் ஏறி அப்படிதான் பார்த்தானா சமாதானம் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம், என் பிள்ளை என்னை எடுத்து பேசிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அன்னையோட பிள்ளை தூக்கி ஓரம் கட்டி வச்சுறது, நான் இவன் நல்லவே நினச்சேன், இவனே என்னை இப்படி சொல்லிட்டானே. அன்னையிலே பிள்ளைக்கு ஒரு கருப்பு மார்க், மருமகளுக்கு கருப்பு புள்ளி, பிள்ளைக்கு ஒரு அடுத்த கருப்பு புள்ளி. உறவுகளுக்கு மத்தியில் உண்டான அந்த சின்ன சின்ன ஹுஸ்னுல் முஆஷரா சொல்லுவாங்க, சில விஷயங்கள் நீங்கள் கண்டும் காணாமல் போய்விடுங்கள். அப்படி கண்ணும் காணாமல் போயிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க சந்தோஷத்திற்கு நான் நிறைய அடையாளங்கள் அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயங்களை தன் மனைவிமார்களுக்கு பற்றிய நிறைய விஷயங்களை ரசூலுல்லாஹ் சில விஷயங்கள் அப்படியே மேம்போக்காக விட்டுட்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் மேம்போக்காக விட்டுட்டு போனாங்க தான் வாழ்க்கை முழுக்க எப்படி வாழணுங்கிற ஒரு மிகப்பெரிய சூட்சுமத்தை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டினாங்க. எத்தனை நாம் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை அவர்களால் கேள்விப்படுகிறோம். இரவு நேரத்தை தூக்கத்தில் ஆயிஷா எந்திரித்து தேடுகிற பொழுது ரசூலுல்லாஹ் தன் பக்கத்தில் இல்லை என்கிற பொழுது, அவங்க தியானத்தை முடித்து விட்டு வருகிற பொழுது, எல்லா பெண்களுக்கு உண்டான மாதிரி தானே அடுத்த வீட்டுக்கு போயிருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சேன்னு சொல்கிற பொழுது ஒரு கணவனால் அதை ஏற்றுக்கொள்ள அல்ல, அடுத்த வார்த்தை திரும்ப கேட்க உரிமை இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ் அதை செய்யலை. ஆனால் ரசூலுல்லாஹ் அதை கொண்டு வரல. இதுதான் ரசூலுல்லாஹ் கண்டும் காணாம விட்டுட்டு போனாங்க. சொன்னாங்க, நீயும் பெண் தானே, முடிஞ்சு போச்சு. பெண்ணுக்கு பெண் அப்படி தான் நினைப்பாங்க, நீ பெண் தானே அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த பாடம். எனக்கு மனைவி தானே, எனக்கு உரிமை உண்டு தானே, நான் போகிற நீ ஏன் கேட்ப அப்படின்னு கேட்டால் பிரச்சனை கொந்தளிக்கும். சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் அமுக்கமாக கண்டும் காணாம விட்டுட்டு போன அந்த வாழ்க்கையினுடைய சூட்சமங்கள் இன்றைய இளைய தலைமுறைகளுக்கும் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு மத்தியில் இருக்கிற பெரியவர்களுக்கு மத்தியில் இது போன்ற சில விஷயங்களை கண்டு காணாம விட்டுட்டு போகிறது. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு பூ கூட வாங்கி கொடுக்க முடியாங்கம்பாங்க. எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் நினச்சி பாருங்க. அவனுக்கு நான் மனைவிக்கு நான் செய்கிற பொழுது நாம் அதை கண்டு காணாமல் போயிடும். ஏன் நாம் செய்யாத, நான் வாழ்க்கையில் அதை கடன் தானே வந்திருக்கிறோம். இதை யோசிக்காத இடத்துல தான் குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை வருகிற இடத்துல மார்க்கம் கற்றுத்தருகிறது. சில விஷயங்கள் நீங்கள் கண்டு காணாமல் விட்டு கொடுத்து போங்க, இது உங்களுடைய வாழ்க்கைக்கு நிம்மதியை தரும். பெரிய ஒரு சந்தோஷத்திற்கு உண்டான லைஃபினுடைய நிம்மதிக்கு உண்டான அடையாளம். அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன மாதிரி கண்டும் காணாமல் விட்டுட்டு போகிற பழக்கம் இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வாழ்க்கையில் ப்ரெஷர் வராது, சுகர் வராது, எந்த முசீபத்தும் வராது, மாத்திரைக்கே வேலை இருக்காது. இன்றைக்கி அதை நாம் விட்டு விடாததினால்தான், பொதுவாக சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சில வாத்தியார் நினைக்கிற பொழுது எங்கள் வாத்தியார் மாதிரி ஒரு ஆள் இருக்குமாயா அப்படின்னு கேட்பாங்க சில பசங்க சொல்லும்போது. எங்களுக்கு வாத்தியார் அப்படி அமைஞ்சாருங்க, பாடம்னா பாடம் அவ்வளோ இஷ்டாக இருப்பார்,
பாடம் முடிஞ்சுன்னு அவர் ஜாலியாகிடுவாருங்க, நம்மளை விசாரிட்டு விட்டுருவார், நம்ம ஜாலியாக அப்படின்னு சொல்கிற இடத்துல அவன் 8 வயசை படித்த வாத்தியார அவன் 24 வயசுலையும் 30 வயசுலையும் அவன் சம்பாதிக்க போனாலும் கூட வாத்தியார் தேடி போய் பார்க்கலாம். உங்களை மாதிரி வாத்தியார் இந்த நாள் நான் படித்து முன்னேறி வந்தேங்க என்று சொல்கிற இடத்துல இந்த கண்டும் காணாமல் சில விஷயங்களை மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும், மாணவர்களுக்கு படிப்பை கொடுக்க வேண்டும், வாழ்க்கையின் முறையை கற்றுக்கொள்ள எல்லாம் இருக்கணும். ஆனால் எல்லா இடத்துலையும் நான் வாத்தியாரை மட்டும்தான் நிமிர்ந்துக்கிட்டே நிற்பேன்னு சொன்னால் மாணவனாக இருக்க மாட்டான். அந்த மாணவனோடும் சில விஷயங்களில் அவனை கண்டும் காணாமல் விடுகிற பொழுது, அவனுடைய சுதந்திரத்துக்கு தடை இல்லாமல் நடக்கிற பொழுது, அந்த மாணவர் இவன் மௌத்தாகிற வரைக்கும் அந்த ஆணான் நினைக்கிறான் இல்லையோ தன்னுடைய துஆக்களை வெளிப்படுத்துவான், தன் வாழ்க்கையின் அழகுக்கு உண்டான அடையாளங்களை வெளிப்படுத்துவான். இது வாழ்க்கையில் எதேச்சையாக பார்க்கிற அடையாளங்கள். அது மாதிரி ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுப்பாங்க குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் சில விஷயங்களை. இன்றைக்கும் பல பேர் சொல்லுவாங்க இல்லையா, என்னால் அவனை மன்னிக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல என்னங்கன்னா ஒன்றுமே இருந்திருக்காது. சாதாரண கணவன் மனைவி வச்சு பேசிக்கிற இடத்துல ஏதோ ஒரு சின்ன வாய் தகராறுல இவனை ஒரு வார்த்தை இவரை திரும்பி கேட்டாருங்கிறத மன்னிக்கவே மாட்டேன்னு நிற்பார். சின்ன விஷயங்களை உண்டான அந்த புரிந்துணர்வுகள் குறைந்து போகிற பொழுது நம்மால் கண்டும் காணாமல் போக முடியாமல் இருக்கிற அந்த சூழலில் வாழ்க்கையினுடைய நிம்மதியை நாம் இழந்து துளைக்கிற இடத்துல மார்க்கம் கற்றுத் தருகிறது. குடும்பத்திற்குள் அந்த குணத்தை கொண்டு வாங்க, நட்புகளுக்கு மத்தியில் அந்த குணத்தை கொண்டு வாங்க. ஒரு இன்னைக்கு முதலாளி தொழிலாளியுடைய அந்த விஷயங்கள் சம்பந்தமாக படிக்கும்போது ஒரு விஷயம் படித்தது. ஒரு தொழில முதலாளி வெர்ஜின் குரூப் அப்படிங்கிற பெரிய ஒரு கம்பெனி, அதனுடைய முதலாளி. அவருக்கு நிறைய கிளைகள் இருக்குது. திடீர்னு முதலாளி ஒரு ஊர் பக்கம் போய்கிட்டு இருக்காரு, இங்கேயும் நம்முடைய கடை இருக்கிறத பார்த்துட்டு போகமே நினச்சி வர்றாரு. இங்கேயும் நம்ம கடை இருக்க போய் பார்த்துட்டு போகணும்னு வர்றாரு. திடீர்னு சொல்லாமலாம் வந்ததுனால ஊழியர்கள் அவங்க வேலையை பார்த்து இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஊழியர் மட்டும் கடையை முக்கில் உட்காந்து கடைசி தூங்கிட்டு இருக்கிறான், நல்லா உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறான். இவர் முதலாளி உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து நேரம் அப்படி கடையெல்லாம் போய் ஜாமான்லாம் பார்த்துட்டே அப்படி வர்றாரு. அந்த தொழிலாளர் உட்காந்து தூங்கிட்டே இருக்கிறான். ஒரு முதலாளியினுடைய அந்த குணத்தினுடைய தன்மை எவ்வளவு தூரம் பேசப்படுது. தூங்குறவனை எழுப்பலை, அங்கே மேனேஜரையும் கூப்பிடலை. பொதுவாக நாம் என்ன பண்ணுவோம், நம்முடைய கடைகள் இருக்கிற முதலாளி தொழிலாளி வச்சுருந்தோன்னா அவனை சகட்டுமேனிக்கு திட்டுவோம் இல்லையா. அவன் உட்கார்ந்தாலே நம்ம முன்னாடி உட்கார்ந்து ஆடியும்போம். அவனுக்கு ரெஸ்ட்டே கொடுக்கூடாது. எல்லாரும் இல்லை, சில பேருடைய எண்ணங்கள் அப்படி. நம்மகிட்ட சம்பளம் வாங்குறான், அவனு முன்னாடி உட்காராது, இன்ஜினியர்றான், இங்கே ஓடு அங்கே ஓடு, அவனை ரெஸ்ட் எடுக்க விடுறதே கிடையாது. இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். ஓனரே அங்கே உள்ள மேனேஜரையும் கூப்பிடலை. இவராக வந்தார், கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தூங்குறவனு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார். நடைமுறை தூங்குறவனு ஃபோட்டோ எடுக்கிறார். ஃபோட்டோ எடுத்துகிட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் போகிறார். தன்னுடைய இன்ஸ்டாவில் அந்த ஃபோட்டோவை போட்டுட்டு கீழே சில வார்த்தை எழுதுகிறார். அல்லாஹ், எவ்வளவு தூரம் அந்த முதலாளி தொழிலாளி உறவுகள் பேணப்படுற இடத்துல கண்டுகானாமல் போனால் எவ்வளவு தூரம் அந்த வாழ்க்கை சிறப்பாக அடையாளம். இன்ஸ்டாவில் ஃபோட்டோவை போட்டுட்டு அந்த ஃபோட்டோ கீழே போடுறாரு. எங்களுடைய நிறுவனம் முதல் இடத்தில் இருக்கிறது. அந்த முதல் இடத்தில் இருப்பதற்கு இது போன்ற ஊழியர்கள் தான் காரணம். ஏன்னா அவர்கள் உங்களை கவனிப்பதற்காக வேண்டி தன்னுடைய தூக்கத்தை மறந்து அவர்கள் அதிகமாக தன் சுமை ஏற்றி வேலை செய்கிறார்கள். இன்றைக்கும் அது மாதிரி தன் வேலை செய்துவிட்ட ஓய்வில் கொஞ்சம் அசந்திருக்கிறார், அவரை பாராட்டுங்கள் அப்படின்னு இன்ஸ்டாவில் ஒரு போடுறார். நினச்சி பாருங்கள், ஒரு முதலாளி இதுக்கடுத்து அவன் கடையில் தூங்குவான், இல்லை அந்த ஓனரை பற்றி தப்பாக நினைப்பான், இல்லை அந்த கடையில் ஏதாவது அவனுக்கு அறியாமல் ஒரு பொருள் திருடு போகணும்னு நினைப்பான். இன்றைக்கி எதுவும் இல்லாதனால அதான் கஸ்டமர் முன்னாடி 100 பேரை வச்சுக்கிட்ட ஒரு தொழிலாளி கூட்டு கண்டவனை திட்டும்பொழுது அவன் இவனுடைய ரகசியத்தை வெளியிடுறான், இவன் அவனுடைய ரகசியத்தை வெளியிடுறான். யாருக்குமே தெரியாது எனக்கு ரகசியத்தை எல்லாம். இவர் 70 வயசுக்கு ஓனராக இருப்பார், அவன் 17 வயசு பையன் சர்வசாதாரணமாக நீ நேற்று அப்படி நடந்த முன்னாடி இப்படி நடந்த அவனை அடித்த இவன் எல்லாத்தையும் சகட்டு வேலைக்கு ஓப்பனாக விடுறான். இன்றைக்கி எத்தனை இடங்களில் பார்க்குறோம். அப்போ சில விஷயங்களில் கண்டு காணாமல் போகும். ஒரு நேர தூக்கத்தை அவன் மேனேஜரை எழுப்பலை, மேனேஜரை திட்டலை, மற்ற பணியாளர் கொடுத்துட்டல, எதையும் செய்யலை. போய் இந்த ஒரு வார்த்தையை போட்டு விட்ட உடனே அவனுக்கு வருகிற சந்தோஷத்தில் இனிமேல் 1000 அல்ல லட்சம் கொடுத்து வேறு கடைக்கு விட்டாமல் போக மாட்டான். இந்த மாதிரி தங்கமானால் கிடப்பானா என்று நினைக்க வைக்கிற அந்த உறவுகளை பேணுகிற அடையாளம் இருக்குதா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், நபிகள் பெருமானா தான் கற்றுக் கொடுப்பாங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் நமக்கு கண்டும் காணாமல் சில விஷயங்களை போகிறதுக்கு முடிய மாட்டேங்குது. அது முடியாததினால்தான் வாழ்க்கையில் நமக்கு நாமே சில நோய்களை இழுத்து கொண்டு வந்து விடுகிறோம். நமக்கு நாமே சில விதமான இடைஞ்சல்களை அனுபவிக்கிறோன்னா நமக்கு இந்த குணம் வர முடியல அப்படிங்கிறதான் அடையாளம். சொல்லுவாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் அல்லாஹ் தான் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் பிகாஃபிரின் அம்மா தாமரூன், நான் எதையும் கண்டு காணாமல் விட்டுருக்கேன்னு நினச்சிட்டு பாவம் செய்யாத, நான் கொஞ்ச நாள் விட்டு வைப்பேன், பிடிச்சுன்னா ஒரு நாள் மீள அப்படின்னு அல்லாஹ் தான்
நிறைய இடங்களை சொல்கிறோம், அல்லாஹ் பிகாஃபில் நம்மா தாமரூன், அல்லாஹ் பிகாஃபில் நம்மா தாமரூன், நீங்கள் செய்பவற்றையெல்லாம் கண்டும் காணாமல் அல்லாஹ் விடுறவன் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்படி சொல்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு முன்னாடி ரசூலுல்லாஹ் உடனே தொழுதுட்டு உடனே சஜிதானே எந்திக்கிறவங்க சொன்னாங்க, அல்லாஹ் மஹாசிபினி ஹிசாப யசீரா, இறைவா என்னுடைய கேள்வி எனக்கு ரொம்ப லேசாக்கித்தாயா அல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறாங்க. என்னுடைய கேள்வி எனக்கு லேசாக்கித்தாயா அல்லாஹ் அப்படின்னு துஆ செய்கிறாங்க. அப்படி துஆ செய்கிற பொழுது பக்கத்தில் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் கேள்வி எனக்கு கேட்டால் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன என் கேள்விகளை லேசாக்கித்தா அப்படின்னு துஆ செய்கிறீங்களே அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க. அல்லாஹ் கேள்வி கேட்டால் ஒவ்வொன்றையும் நோண்ட ஆரம்பிப்பான், நோண்டிட்டா எப்படி தப்பிக்க முடியும், நீங்கள் கேள்விகளை லேசாக்கித்தான்னு கேட்குறீங்களே அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்ட்ட நமக்கு தெரிஞ்சது அந்த குணம் இருக்கு நம்ம நினைக்கிறோம், ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு நேரத்தில் அல்லாஹ்ட்ட மஹஷர் நின்று கேள்வி கணக்குடைய பட்டோலை கொடுக்கப்பட்டு இந்த அடியான் நினைப்பான், ஐயோ என் பாவமெல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்திடுவானே, என்னுடைய பாவத்தை எல்லாம் கணக்கெடுத்தான்னா நான் நரகத்தில் எந்த தட்டில் நிற்பேன்னு தெரியலையே என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் கை கட்டி பயத்தோடு நடுக்கத்தோடு ஒஹுல் வாஹிதுல் கஹார் என்று அல்லாஹ் லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினம் யாருக்கு அரசாட்சி என்று கேட்கிற இடத்துல அல்லாஹ் உட்கார்ந்து கேள்வி கணக்கை என் பட்டியலை தூக்குகிற பொழுது அடியான் அப்படியே நடுநடுங்கி நிற்பான். நிற்கிற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட இவனுடைய பட்டோலை அல்லாஹ் அப்படியே எடுத்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஓஹுவை யாராகும், அல்லாஹ் அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான், பார்த்து கொண்டே இருக்கவே இவனுடைய பாவங்களுடைய பட்டியல் அப்படியே போகிற பொழுது அல்லாஹ் அப்படி பார்த்துக்கிட்டே கண்ணு காணாத மாதிரி விட்டுருவான்னு நாங்கள் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பார்த்துக்கிட்டே கண்டு காணாத மாதிரி அப்படி விட்டுருவான். அல்லாஹ் கண்டு காணாமல் விட இவனுக்குள்ள சந்தோஷம் தாங்க முடியாமல், அல்லாஹ் அக்பர், என் பட்டோலையில் அல்லாஹ் கண்டு காணாமல் விட்டுட்டான், இவ்வளோ பாவம் இருக்குது கண்டு காணாமல் விட்டுட்டானா அப்படின்னு அல்லாஹ் சந்தோஷப்படுவான் என்று சந்தோஷப்படுகிற இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் மஹாசிபினி ஹிசாப யசீர், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை இந்த உம்மத்தின் அனைவருக்கு அல்லாஹ் நசீபாக்குவார். அல்லாஹ்ட்ட அந்த குணம் இருக்குது, கண்டும் காணாமல் விட்டு போகிற இடத்துல அல்லாஹ்விடம் அந்த குணம் இருக்கிற பொழுது அடியார்கள் நம்மிடமும் பாவங்களுக்கு அல்ல, சில நல்ல விஷயங்களுக்கு கூட, நல்லதில்லை சில கேலியான விஷயங்களுக்கு கூட அழுத்தம் கொடுத்தால் குடும்பமும் வெடிக்கிறது, அழுத்தம் கொடுத்தால் நட்பும் விலகுகிறது, அழுத்தம் கொடுத்தால் முதலாளியும் தொழிலாளியும் பிரிந்து போகிறார்கள், அழுத்தம் கொடுத்தால் ஏன் ஒரு மஹல்லா இன்னொரு மஹல்லா பிரிகிறது, அழுத்தம் கொடுத்தால் உலகத்தின் உறவுகள் எல்லாமே பிரிந்து போகிற இடத்துல சில விஷயங்களை நாம் கண்டும் காணாமல் போகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் இனிமையாகிறது, நம்முடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளும் இனிமையாகிறது என்கிறதை மார்க்கம் அற்புதமாக கற்று தருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வெளியிலேருந்து வந்த ஒருத்தர் அபூபக்கர் ரலியல்லாஹை பார்த்து திடீர்னு திட்ட ஆரம்பிச்சா ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அபூபக்கர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. திட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படியே கொஞ்சம் அமைதியாக உட்காந்துட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்துட்டே இருந்தாங்க. இது நிறைய இடத்துல நடக்கும். நண்பனை திட்டுகிறான் என்று நண்பன் ஓடி வந்தான்னு சொன்னால் கடைசியில் அவனு ரெண்டு மணி சேர்ந்துக்குவாங்க, நம்மளை தனியாக கழட்டி விட்ருவாங்க. நிறைய இடம் நடக்கும். ஏன்னா நண்பன் தானே ஓடி வந்தேன், உன்னோட எனக்கு அவன் தெரியும் அப்படின்னு அவங்கள ஜாயிண்ட் ஆகிக்குவான், நம்மளை தனியாக கழட்டி விட்ருவான். குடும்பங்களுக்குள்ள நடக்கும். குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவி பேசுகிற பொழுது ஏதாவது ஒன்று அத்தா அம்மா தலையிட்டு பேசிட்டாங்கன்னா 1 மாதம் 2 மாதம் புருஷன் முன்னாடி பேசவே மாட்டாங்க. 2 மாதம் கழித்து சமாதானமாகும் பொழுது இவன் சொல்லுவான், உங்கள் அத்தா மட்டும் நீங்கள் வார்த்தையை விடாமல் தான் வையே, அந்த நிமிஷம் நான் மறந்துருப்பேன், அவரால் தான் இந்த பிரச்சனைம்மா. ஏன்னா நமக்கு அந்த ப்ரெஷர் ஏறுற மாதிரி டக்குனு ஏறி நம்ம விடுற வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை பிரித்து போகிற இடத்துல அவன் சேர்ந்தபோது சொல்லுவான், உங்கள் அத்தா அன்றைக்கி வார்த்தை விட்டா பற்றி அதுதான் அந்த 2 மாதம் நமக்கு பிரச்சனை, இல்லைனா அன்னைக்கே அதை மறந்துருப்பேன், நீ பேசுன பரவாயில்ல, அவர் இப்படி பேசலாம் அப்படின்னு கேட்பான். அது மாதிரி அபூபக்கர் உட்கார்ந்துருக்கு, அபூபக்கர் திட்டிக் கொண்டு இருக்க, ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறாங்க. திட்ட ரசூலுல்லாஹ் அமைதியாக இருக்கிறாங்க, அபூபக்கர்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் போச்சு, அபூபக்கர் ரலியல்லாஹு திரும்ப வார்த்தை பேச ஆரம்பித்தாங்க. ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு போயிட்டாங்க. திட்டினோன்னு பதில் கொடுக்கணும், எது அபூபக்கர் பேசுறாங்க, ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர்லாம் கவலை தாங்கல, திரும்ப வந்து கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் அவன் திட்டுனா நான் அமைதியாக இருந்தேன், நீங்களும் பக்கத்தில் வேடிக்கை பார்த்தவங்க அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டே இருந்தீங்க, திரும்ப நான் பதில் சொன்ன நீங்கள் எந்திரிச்சு போயிட்டீங்களேன்னாங்க. ரசூலுல்லாஹ் அந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். அமைதியாக இருக்குகிற இடங்களில் எல்லாம் நமக்கு அல்லாஹுடைய அருள் இறங்குகிறது என்கிற பாடத்தை நபிகள் பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க. அவன் திட்டினா நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள், ஆனால் அவனை மலக்குகள் எல்லாம் பதில் சொல்லி திட்டு கொண்டிருந்தார்கள். நீங்கள் வாயை திறந்தீங்க, மலக்குகள் எங்களுக்கு வேலைன்னு ஒதுங்கி போயிட்டாங்க, ஷைத்தான் வந்து உட்கார்ந்துட்டான், ஷைத்தான் உட்கார்கிற இடத்துல நபிக்கு வரையில் நானும் எழுச்சி வெளியில் போயிட்டேன் நாங்கள் ரசூலுல்லாஹ். இது
வாழ்வினுடைய உயர்ந்த இடத்தில் இருக்கிற நபிமார்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மட்டுமல்ல, உலகில் நாம் நல்லவர்களாக இருக்கிற இடத்தில் சில விஷயங்களுக்கு நாம் அமைதி காக்கிற பொழுது அந்த இடத்தில் நம்மை அறியாமல் அல்லாஹ் உதவியாளர்களை அனுப்பி தருகிறார். அந்த இடத்தில் நமக்கு மலக்குகள் உதவியாய் வந்து நிற்கிறார்கள். அந்த இடத்தில் நாம் குடும்பத்தினுடைய சுமூகத்தை அனுசரித்து சில விஷயங்களுக்காய் நட்புகளுக்கு மத்தியில் சில விஷயங்களை நாம் அனுசரித்து போகிற இடத்தில் அல்லாஹ் அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தர இருக்கிற இடத்தில் நாம் பேசுகிற சில வார்த்தைகளினால் கடைசி வரையும் ஒட்ட முடியாமல் போய்விடும் என்கிற ஒரு சிந்தனையை மார்க்கம் கற்றுத்தருகிற இடத்துல வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதியும் சந்தோஷங்கள் எல்லாம் தந்திருக்கிறான். அந்த சந்தோஷத்தினுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் நம்மை சுற்றி இருக்கிற உறவுகளும் சில காரியங்களுக்காக கண்ணும் காணாமல் விட்டு வாழ்கிற அந்த பாக்கியத்தை, அப்படி வாழ்வதன் மூலமாய் அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிற அந்த பாக்கியத்தை கண்கூடாய் அடைந்து அல்லாஹின் அடியார்களாய் ஈருலகிலும் சிறந்து வாழ்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் முழு முஸ்லிம் சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல நசீபை தந்த அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.